ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸாக வந்திருக்கோம். தடா ஃபால்ஸ்னாலே உங்களுக்கு தோன்றது சூர்யா விலாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம எப்படி போனோம், எந்த வழியாக போனோம், எந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த பாதை மொத்தம் 4 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து மலையில் ஏறி ரிட்டர்ன் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். உங்கள் வழி பாதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டு வழி பாதையாக தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஷூ போட்டு வந்துடுங்க. ஏன்னா ஷூ போட்டு வந்தால் தான் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களால் நடக்க முடியும். நாங்கள் செப்பல் போட்டு வந்தனால எங்களால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல, கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் பொறுமையாக தான் கொஞ்சம் நடந்து போயிருந்தோம். எங்கள் கூட வந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூடயே நாங்களும் நடந்து போயிருந்தோம் போது வழி வந்து ரொம்ப செங்குத்தாக போக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கையில் ஒரு குச்சை வச்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து ஏறிடலாம் நம்ம. ஸோ நம்ம ஃப்ரெண்டும் வந்து நீங்களாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குச்சை வச்சுன்னு இன்னமும் இமயமலை ஏறுற மாதிரி கொஞ்சம் கெத்தாக ஏறிந்தார். அதே நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். இவனோட ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ பழைய செப்பல் போட்டுன்னு வந்து பாதுகாப்பாக ரொம்ப பொறுமையாக இறங்கின்னு இருக்கான். இவனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா. ஸோ நாங்கள் வந்து பொறுமையாக தான் போனோம். இந்த பாதை வந்து ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய பாறைங்களை ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஏறினா எல்லாம் வந்து செப்பல் அவுத்துட்டு ஏறுங்க, ஏன்னா வந்து அதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ நாங்களும் பொறுமையாக இந்த பாதையெல்லாம் ஏறி போகும்போது நம்ம 2வது நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட குளிச்சிருந்தனால நாங்கள் வந்து 3rd நீர்வீழ்ச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா பெரிய பாறைகளை ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேர் குளிச்சுருந்தாங்க. இவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போக வந்து ரொம்ப செங்குத்தாக போகிற மாதிரி இருக்கும். மலையில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏறிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய நீர்வீழ்ச்சி மேலே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஏறிங்கன்னா கொஞ்சம் ஈவினிங்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஃபுல்லாக மலையில் வந்து இது ஏறுற மாதிரின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து இறங்குற மாதிரி இருக்கும், மலையை சுற்றி இறங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குங்க, ஏன்னா வந்து ஒத்தடி பாதை இது. இந்த பாதையில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு முன்னாடி போகிற கேங்கு பொறுமையாக இறங்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நாங்களும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இது பண்ணோம். ஃப்ரெண்டை கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இறங்கினோடனே வந்து நம்ம வாட்டர் ஃபாலை வந்து ரீச் பண்ணிடலாம் சொன்னால். இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பான இடம், கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் சேஃபாக இறங்குங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஆய் சொல்லிட்டு நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணோடனே எங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு. பக்கத்துலேயே எங்கேயோ நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சான். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஃபைனலி நாங்கள் நீர்வீழ்ச்சி கண்டுபிடிச்சோன்னே அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நீர்வீழ்ச்சி இருக்குது. 2 நீர்வீழ்ச்சியும் ரெண்டுமே ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் வேறு ஏதாச்சும் நீர்வீழ்ச்சி இருக்கான்னு சொல்லிட்டு தேடும் போது அந்த பக்கத்தில் இருக்க நீர்வீழ்ச்சியில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் வந்து கைஸ் நம்ம வந்துவிட்டோம். நம்ம ரீச் பண்ணுற டெஸ்டினேஷன் இந்த இடம் தான் வந்து 3rd வாட்டர் ஃபால்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் செங்குத்தாக மலை ஏறி போய் அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கான இடம் சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து கொஞ்சம் ஃபன் பண்ண வீடியோஸ் தான். எங்கே அருவி கொட்டினாலும் இவனுக்கு முன்னாடி போடுறானுங்களோ இல்லையோ அங்கே வந்துடுறானுங்க நிறைய பேர். ஸோ நம்ம கோகுலம் வந்து ஏதோ பண்ணியிருந்தான். அவங்க கூட சரி நானும் போயிட்டு ஒரு 2-3 போஸ் கொடுத்தேன். 2-3 போஸை கொடுத்துட்டு நானும் வந்து தண்ணியில் நிற்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபன் பண்ணோடனே இருறா நானும் வரேன்னு சொல்லிட்டு சிவாய போற்றி நம சிவாய போற்றி விடை. பாகுபலியில் வேறு கட்டப்பா மாதிரி இருந்தீங்கன்னு பாகுபலி போஸ் கொடுக்குறான். பாகுபலி போஸ் கொடுத்தா பரவாயில்ல. நம சிவாய போற்றி. அவனை பார்த்து இவனை பார்த்து அவனும் சொல்லிட்டு மாறி வந்து ஒரே போஸை 1 மணி நேரமாக கொடுத்துருந்தாங்க. விடையினை தீண்டவே வினை தினு தாண்டவே நீர்வீழ்ச்சிகள் இருக்கானே. 2 பேருமே ஏதோ கொடுத்தான்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஒரு போஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்தேன் பாருங்கள்.
ஃபன்னுன்ற பேர் ஃபுல்லாக ப்ரூப்பர்ஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருட்ட ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்குற பாதை வந்து ரொம்ப வந்து வழுக்கிறதுனால நாங்கள் வந்து பொறுமையாக தான் இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒருத்தர் பார்த்தியா ஒருத்தராக பொறுமையாக தான் இறங்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பி இருந்தனால கொஞ்சம் கிட்ட போய் பயமாக இருந்தது. ஏன்னா வந்து ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழமொழி வச்சுருக்காங்களே. இந்த இடத்துல வந்து வியூவை பார்க்கறதே ஒரு சூப்பராக இருந்ததுங்க. செம வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தனால வந்து எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் நல்லா கவர் பண்ணி போடுறோம். இதோட எங்கள் ஜேர்னி கம்ப்ளீட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு இந்தியன் vlogger சூர்யா. தேங்க்யூ.